தஞ்சோங் மாலிம் சிலிம் சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் இந்தியர்கள் மற்றும் பூர்வகுடி மக்களின் வாக்குகளை தாம் பெற முடியும் என்று இந்த இடைத்தேர்தலில் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிடும் டாக்டர் சந்திரசேகரன் சுப்பிரமணியம் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இந்தியர்களையும் பூர்வகுடி மக்களையும் இலக்காக கொண்டு வாக்குகளை சேகரித்து வருவதாகவும், கடந்த 4 நாள் பிரச்சாரத்தின் போது செல்கின்ற இடங்களில் எல்லாம் அவர்கள் வழங்கி வரும் ஆதரவு உற்சாகமூட்டும் வகையில் இருப்பதாகவும், இந்த இடைத்தேர்தலில் தமக்கு வாக்களிப்பதற்கு அவர்கள் தயாராக இருப்பதாகவும் ஒரு முன்னாள் ஆசிரியரான 44 வயது சந்திரசேகரன் தெரிவித்தார். எனினும் அவர்கள் எதிர்நோக்கியுள்ள பலதரப்பட்ட பிரச்சனைகளை முன்வைத்திருப்பதாகவும், அவர்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கு இப்பிரச்சனைகள் உடனடியாக தீர்க்கப்பட வேண்டிய அவசியம் இருப்பதாகவும் சந்திரசேகரன் குறிப்பிட்டார். வரும் ஆகஸ்ட் 29 நடைபெறவிருக்கும் சிலிம் சட்டமன்ற இடைத்தேர்தலில் மும்முனை போட்டி நடைபெறுகிறது. சுயேட்சை வேட்பாளராக புத்தக சின்னத்தில் போட்டியிடும் சந்திரசேகரனுடன் தேசிய முன்னணி வேட்பாளர் முகமது ஜைதி அசீஸ், மற்றொரு சுயேட்சை வேட்பாளரான அமீர் குஸ்யாரி முகமட் ஆகியோர் இந்த இடைத்தேர்தலில் களம் இறங்கியுள்ளனர். சிலிமில் உள்ள கிராமம் ஒன்றில் இந்திய வாக்காளர்களை தாம் சந்தித்த போது இந்த இடைத்தேர்தலில் அவர்களின் தேர்வாக தன்னையே குறிப்பிட்டுள்ளதாக சந்திரசேகரன் குறிப்பிட்டார். காரணம், தாம் ஒரு முன்னாள் ஆசிரியர் என்பதால் சிறந்த மாற்றங்களை தம்மால் கொண்டு வர முடியும் என்றும், வட்டார மக்களின் வளப்பத்தையும் முன்னேற்றத்தையும் தம்மால் உறுதி செய்ய முடியும் என்பதோடு அவர்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்த முடியும் என்றும் அவர்கள் நம்புவதாக சந்திரசேகரன் குறிப்பிட்டார். சிலிம் தொகுதியில் 23,094 வாக்காளர்கள் உள்ளனர். இவர்களில் 13 விழுக்காட்டினர் இந்தியர்கள் ஆவர். தற்போது அவர்கள் தம்முடன் நட்பாக இருப்பதால் அவர்களின் வாக்குகளை தம்மால் பெற முடியும் என்று சந்திரசேகரன் தெரிவித்துள்ளார். தவிர சீன வாக்காளர்கள் 12 விழுக்காட்டினர் உள்ளனர். யாருக்கு வாக்களிப்பது என்பதில் அவர்கள் இன்னமும் குழப்பத்தில் இருக்கும் பட்சத்தில் அவர்களின் தேர்வாகவும் தாம் இருக்க முடியும் என்று சந்திரசேகரன் நம்பிக்கை தெரிவித்துள்ளார்.